எல்லோருக்கும் வணக்கம். அநீதிகளை அழித்து தீமைகளை அழித்து தீராத நோயை தீர்த்து வைக்கும் ஒரு பரிகாரத்தலமாக இருப்பது தாங்க சமயபுரத்தில் உள்ள மாரியம்மன் கோவில். இந்த மாரியம்மன் கோவிலில் இருக்கக்கூடிய அதிசயங்கள் என்ன, இந்த ஆலயத்தில் நம்ம சென்று வந்தால் எப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் தீரும், யார் யாரெல்லாம் இந்த ஆலயத்திற்கு முக்கியமாக போக வேணும், இதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன, மேலுமே இந்த கோவிலில் எந்த கோவிலும் இல்லாத ஒரு சிறப்பு இருக்குது, அது என்ன, அது எல்லாமே இந்த பதிவில் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சமயபுரத்தில் உள்ள அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில் பார்த்திங்கன்னா அம்மன் வழிபாட்டில் முதன்மை பெற்று விளங்குகிறதுங்க. இந்த திருக்கோவில் காவிரியோட வடகரையில் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் திருச்சியிலிருந்து சுமார் 15 கிலோமீட்டர் தாங்க இந்த கோவிலானது அமைஞ்சிருக்கு. மகாவிஷ்ணுவின் தசவதாரத்தில் கிருஷ்ணர் அவதாரம் முக்கிய இடத்தையுமே வகிக்கிறது. இந்த அவதாரத்தில் தேவகியோட குழந்தையாக கிருஷ்ணனும் யசோதையின் குழந்தையாக மாயாதேவியும் அவதரித்தாங்க. அந்த இரு குழந்தைகளுமே இறைவனோட எண்ணத்தினால இடமாற்றமானது செய்யப்பட்டாங்க. இதனை பார்த்தீங்களா, கம்சன் அறிந்து கொண்டாலும் குழந்தைகள் இடமாற்றம் செய்யப்பட்டிருப்பது அறிய இயலாதவனாகிறான். குழந்தையை கொல்ல துணிந்த அந்த கம்சன் பார்த்தீங்களா தேவையோட அறைக்கு சென்று குழந்தையை தூக்க முற்படுகிறான். ஆனால் அருகில் நெருங்க முடியாதபடி அந்த குழந்தை தன்னோட உண்மையான அவதாரத்தை காட்டி நின்றதுங்க. அன்னையின் அற்புத தோற்றத்தை கண்ட அந்த கம்சன் பின் சமகாரம் செய்யப்பட்டான். மகா சக்தியாக தோன்றிய அம்மன் தனது 8 கரங்களிலுமே எண்ணற்ற ஆயுதங்களை தாங்கி இந்த உலகத்தை காத்து அவதரித்து நின்றாள். இந்த தேவியே மகாமாரி அப்படிங்கிற மாரியம்மனாக கண்கண்ட தெய்வமாக மக்களால் சமயபுர மாரியம்மனாக பூஜிக்கப்படுகிறாள். மேலுமே ஒரு கூற்றாக ஸ்ரீரங்க அரங்கநாதர் சுவாமி திருக்கோயிலிருந்து அம்மனோட திருமேனி உக்கிரகம் மிகுந்து இருந்ததுனால அங்கு அப்போது இருந்த ஜியர் சுவாமிகள் அம்மனோட திருவுருவத்தை மற்றொரு இடத்துக்கு மாற்ற ஏற்பாடானது செஞ்சாங்க. அதன்படி பணிவிடை புரிகிறவங்க அந்த திருவுருவத்தை எடுத்துக்கொண்டு வடக்கு நோக்கி வந்து ஒரு இடத்துல இறக்கி வைத்துவிட்டு இழுப்பாருனாங்க. அவங்க இளைப்பாரிய அந்த இடம்தாங்க இப்போது சமயபுரம் அப்படிங்கிற ஊரில் இருக்குங்க. அந்த நினைவாகவே இப்போதுமே இந்த திருக்கோவிலோட திருவிழாவில் 8ஆம் நாளில் அம்மன் அங்கு சென்று ஒரு இரவு ஓய்வு கொள்வது நடைபெற்றுமே இன்றுமே வருதுங்க. இளைப்பாரிய அந்த பணிவிடையாளர்கள் அங்கிருந்து தென்மேற்காக வந்து கண்ணனூர் அரண்மனை மேட்டில் அன்னையோட திருவுருவத்தை வைத்துவிட்டு சென்று விட்டாங்க. அப்படி அவங்க வைத்த இடந்தாங்க மாரியம்மனோட அருளாலயமாக திகழுதுங்க. மேலுமே அவர் கண்ணனூர் மாரியம்மன் அப்படிங்கிற திருப்பெயருமே கொண்டு அழைக்கப்படுகிறது. திருத்தலத்தோட இந்த சிறப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா, திருக்கடையூரில் மார்க்கண்டையனோட அநீத பக்திக்கு மயங்கி கால சம்ஹார மூர்த்தியாக அவதரித்து யமதர்மனை சிவன் அளிக்கவே உலகில் ஜனன மரண நிலையில் பெரிதும் மாற்றமானது ஏற்பட்டது. அந்த நிலையில் யமதர்மன் சபையில் மூத்த அமைச்சராகவும் நோய்களோட அதிபதியாகவும் இருந்த மாயாசூரன் பூவுலகில் இறப்பு நின்று விட்ட நிலையில் நோய்களை பரப்பி மக்களை அனைத்தையுமே துன்புறுத்தினான். அதர்மம் அழிந்து தர்மம் தலைத்தோங்க மும்மூர்த்திகளோட வேண்டுகோளுக்கிணங்க மாயாசூரனையும் அவனோட சகோதரர்களையும் வதம் செஞ்சு அவங்கள தலையை ஒட்டியானமாக அணிந்து நோய்களோட கொடுமையிலிருந்து மக்களை காப்பாற்றிய சிறப்பு மிக்கது தாங்க இந்த திருக்கோவில் சமயபுரம் மாரியம்மன். மேலுமே இன்றுமே கருவறையில் உள்ள அம்மனோட வலது பொன்மல திருப்பாதம் மாயாசூரனோட தலைமீது எழுந்தரிப்பதை நம்மளால் காண முடியுங்க. மேலுமே இந்த திருக்கோவிலில் தீராத நோய்களை தீர்க்கும் ஒரு சிறந்த பரிகாரமாக விளங்கி வருகிறது இந்த மாரியம்மன். மேலுமே இந்த கோவிலோட சிறப்பு பார்த்திங்களா, ஆகம சிற்ப வாஸ்து சாஸ்திரங்களுக்கு ஏற்ப அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில் அமைஞ்சிருக்குங்க. இது செழிப்பையும் வளத்தையுமே உணர்த்துவதாக சொல்லப்படுது. கோவில் முகப்பில் இருக்கக்கூடிய நீண்ட பெருமண்டபம் பார்வதி கல்யாண மண்டபம் என அழைக்கப்படுது. 3 திருச்சுற்றுகளை கொண்ட இந்த திருக்கோவிலோட கிழக்கில் உள்ள சன்னதி தெருவில் அருள்மிகு விநாயகர் திருக்கோயிலும் தெற்கில் அருள்மிகு முருகன் திருக்கோயிலும் அமைஞ்சிருக்கு. தேரோடு வீதியின் வடக்கே மீண்டும் ஒரு விநாயகர் கோவிலானது அமைக்கப்பட்டிருக்குங்க. மேற்கில் அருள்மிகு ராஜகோபால சுவாமி பிரதிஷ்டை செஞ்சிருப்பது மற்றொரு இந்த கோவிலோட சிறப்பாக சொல்லப்படுது. மேலுமே திருக்கோவிலோட 2ஆம் திருச்சுற்றில் அருள்மிகு விநாயகர் சன்னதி, நவராத்திரி மண்டபம், அபிஷேக அம்மன் சன்னதி, யாகசாலை, தங்கரத மண்டபம் உள்ளிட்டவை எல்லாமே அடங்குங்க. 2ஆம் திருச்சுற்று முடிவடைந்ததுக்கப்புறம் உள்ளே சென்றால் கொடிமரம் பலிபீடம் ஆகியவற்றை இணையமே. அதனைத் தொடர்ந்து மாவிளக்கு மண்டபத்தையும் நம்மளால் காண முடியும். கருவறைக்கு செல்லும் வாயிலின் இருபுறமும் துவார சக்திகளோட சுதை உருவத்தை நம்மளால் காண முடியுங்க. மேலுமே வலதுபுறம் அருள்மிகு கருப்பண்ண சுவாமியோட சன்னதியுமே இருக்குது.
கருவறைக்கும் மாவிளக்கு மண்டபத்துக்கும் இடைப்பட்ட பகுதிகள் மகா மண்டபம் மற்றும் அர்த்த மண்டபம் என சிறப்பாக அழைக்கப்படுது. கருவறை சுற்றி பிரகாரமானது காணப்படுதுங்க. இந்த பிரகாரத்தில் விமானத்தோட அதிர்ஷ்டமான பகுதியில் தொட்டி போன்று அமைக்கப்பட்டு அதில் நீர் நிரப்பப்பட்டுள்ளது. அம்பாள் கருவறையில் குளிர்ச்சியாக இருப்பதற்காக தான் இந்த உக்கிரத்தை தணிப்பதற்காக இத்தகைய முறையானது மேற்கொள்ளப்பட்டிருப்பது ஒரு சிறப்புன்னே சொல்லலாம். மேலுமே கருவறையோட இடதுபுறம் உற்சவ அம்மனோட சன்னதியுமே இருக்குங்க. இந்த திருமேனிக்கு நாள்தோறுமே சிறப்பாக அபிஷேகமானது செய்யப்பட்டு வருகிறது. சமயபுரம் அருகிலுள்ள அருள்மிகு செல்லாண்டியம்மன் திருக்கோயிலுக்குரிய திருமேனிக்கும் இங்கு நாள்தோறுமே அபிஷேகமானது செய்யப்படுது. உற்சவ அம்மனுக்கு தினமுமே 6 கால பூஜை மற்றும் அபிஷேகங்கள் சிறப்பாக நடைபெறுகிறதுங்க. காலை 7:30 மணி மற்றும் மாலை 5:30 மணிக்கு செய்யப்படும் அபிஷேக தீர்த்தம் வடக்கு பிரகாரத்தில் பக்தர்கள் மீதுமானது தெளிக்கப்படுகிறது. இந்த தீர்த்தம் பார்த்திங்களா மக்களோட பிணிகள் அனைத்துமே தீர்க்கப்படுவதாகவும் சொல்லப்படுது. இதனால் அம்மை நோய் கண்டவங்க மற்றும் உடல்நலக்குறைவு இருக்கிறவங்க நோயின் தாக்கத்திலிருந்து விடுபட்டு விரைவில் நலம் பெறுகிறாங்க இந்த தீர்த்தினால். மேலுமே அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயில் கருவறையில் அம்மன் வீற்றிருப்பது வழக்கமானதாக இருந்தால் கூட மற்ற கோவில்களை விட இங்கு மாறுபட்ட வடிவம் கொண்டு அருளாட்சி வழங்குகிறாளுங்க. மூலவரோட திருவுருவம் மரத்தால் ஆனதென்றாலும் கூட அதன் மேலே சுதை வேலைப்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பது புதுமையான ஒன்று விஷயம்னே சொல்லலாம். மேலுமே தங்க ஜடா மகுடம் மற்றும் குங்கும மேனி நிறத்தில் நெற்றியில் அழகிய வைரப்பட்டைகள் மின்ன கண்களில் அருளொளி வீச வைர கமல்களுடனும் மூக்குத்தியுடனும் பக்தர்களுக்கு அழகாக காட்சி தருகிறாள். மேலுமே மாரியம்மன் ஆதிசக்தியான அம்மன் தன்னோட 8 கைகளில் இடப்புறமாக கபாலம் மணி வில் பாசம் வலப்புறமாக கத்தி சூளம் அம்பு மற்றும் உடுக்கை ஆகிய ஆயுதங்களையுமே தாங்கி இருக்கிறாளுங்க. இடது காலை மடக்கி வைத்து வலது காலை தொங்கவிட்ட நிலையில் சுகாசனத்தில் அமர்ந்து பக்தர்களோட குறைகளை நீக்கி அருள் வழங்கி கொண்டிருக்கிறார் மாரியம்மன். அதே மாதிரி இந்த கோவிலோட தீர்த்தங்கள், இந்த கோவிலில் இருக்கக்கூடிய தீர்த்தங்கள் மகா சிறப்பு பெற்றவைங்க. பெருவளை வாய்க்கால் புனித சக்தியானது தீர்த்தம் என அழைக்கப்படுது. இந்த திருக்கோவிலோட வடமேற்கு திருச்சி டு சென்னை நெடுஞ்சாலையில் சமயபுரத்துக்கு இடப்புறம் மகமாயி தீர்த்தமும், திருக்கோவிலோட வடமேற்கில் உள்ள வாயுமூடியில் சர்வேஸ்வரவன் தீர்த்தமும், அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவிலோட உபகோயிலான ஆனந்தவல்லி உடனுரை போஜிவர்ஸ்வர் திருக்கோவிலுமே அக்னி தீர்த்தமும், அருள்மிகு கனகாம்பிகை உடனுரை முக்தீஸ்வரர் திருக்கோவிலோட தெற்கு பகுதியிலும், அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவிலோட தென்கிழக்கு பகுதியில் ஜடாயு தீர்த்தமும் அமைஞ்சிருக்குங்க. மேலுமே இந்த திருக்கோவிலில் மற்றொரு உபகோயிலான அருள்மிகு உஜ்ஜினி ஓம் காளியம்மன் திருக்கோவிலோட கிழக்கு பகுதியில் அமைந்திருப்பது கங்கை தீர்த்தமாகும். இங்கு பார்த்திங்கன்னா திருவிழான்னு எடுத்தோமா தைப்பூச திருவிழா, பூச்சொரிதல், சித்திரை பெருந்திருவிழா, புரட்டாசியில் நவராத்திரி பெருவிழா ஆகியவை எல்லாமே முக்கியமான திருவிழாக்களாக சொல்லப்படுது. தை மாதத்தில் 11 நாட்கள் தைப்பூச திருவிழா நடைபெறுதுங்க. 10ஆம் திருநாளில் ஸ்ரீரங்கம் அருள்மிகு அரங்கநாதர் சுவாமி திருக்கோயிலிருந்து மாரியம்மன் சீர்பெறுதல் வைபவம் சிறப்பாக நடைபெறுங்க. மேலுமே மாசி மாதத்தில் கடைசி ஞாயிற்றுக்கிழமை அம்மனுக்கு பூச்சொரிதலானது நடைபெறும். மகிஷாசூரனை வதம் செஞ்சு பாவம் தீரவும் தன்னோட கோபம் அடங்கவும் தவம் செஞ்சு பச்சை பட்டினி விரதமிருந்து சார்ந்த சொரூபமாய மாரியம்மன் 8 பெயர் என்று மக்களுக்கு காட்சி தருகிறார். அம்மன் பச்சை பட்டினி விரதம் மேற்கொள்ளும் 28 நாட்களுமே நைவேத்தியமானது கிடையாதுங்க. இந்த காலத்தில் மாரியம்மனுக்கு இளநீர், கரும்புச்சாறு மற்றும் துள்ளு மாவு போன்றவை எல்லாமே மட்டுமே படைக்கப்படும். பூச்சொரிதல் விழா நடைபெறும் நாட்களில் ஞாயிற்றுக்கிழமையில் பல்வேறு பகுதியிலிருந்து அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் அம்மனை எழுந்தருளச் செஞ்சு பூத்தட்டுகளையுமே பூச்சூடலைகளையுமே ஏந்தி ஊர்வலமாக வந்து மாரியம்மனுக்கு பூக்களை சாத்தி வழிபடவோ செய்வாங்க. மேலுமே கடைசி பங்குனி ஞாயிற்றுக்கிழமைகளில் சித்திரை தேர் திருவிழாவுக்கான கொடியேற்றமும், சித்திரை முதல் செவ்வாய்க்கிழமை சித்திரை தேரோட்டமும் நடைபெறுங்க. மேலுமே பச்சடி பட்டினி விரதம் பூரணமடைந்தவுடன் சிவபெருமானிடம் உள்ள சர்வ சக்திகளையும் பெற்று படைத்தல், கொடியேற்றம் முதல் நாள் திருநாள், காத்தல், ரிஷப வாகனத்தில் காட்சியளித்தல் 5ஆம் நாள், அழித்தல், திருத்தேர் 10ஆம் திருநாள், மறைத்தல், ஊஞ்சல், பல்லக்கு உற்சவம் 11ஆம் திருநாள், அருள் பாலித்தல், தெப்பம் 11ஆம் திருநாள் என 5 தொழில்களையும் சித்திரை பெருந்திருவிழா நாட்களில் அம்மன் அருள் புரிந்து வருவது இந்த திருக்கோவிலோட சித்திரை திருவிழாவோட தனிச்சிறப்பு அப்படின்னே சொல்லலாம். மேலுமே சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக தேரோட்டம் சித்திரை மாதம் முதல் செவ்வாய்க்கிழமைகளில் நடைபெறுங்க இந்த கோவிலில்.
என்ன நேயர்களே, இந்த வீடியோவில் நமக்கு தீராத நோய்களை தீர்த்து வைக்கும் மாரியம்மன் கோவிலோட சிறப்புகள் பார்த்தோம். மேலுமே இந்த ஆலயத்திற்கு பல்வேறான பிரச்சனைகள் எல்லாமே தீரவும், வேண்டுதல் அனைத்துமே நிறைவேற்றவும் இந்த ஆலயத்திற்கு சென்று வந்தாலே நம்மளுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருந்தாலுமே சமயபுரம் மாரியம்மன் அருளால் நமக்கு நல்லதாகவே நடக்குங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும். அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்களா, இந்த வீடியோக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடர் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா கட்டாயம் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். உங்களுக்கு சமயபுரம் மாரியம்மன் பிடிக்கும் அப்படின்னா மாரியம்மன் போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க. ஆல் வியூவர்ஸ், தேங்க்யூ.